ஜென்டில் உமன். இதில் ஹீரோயின் வந்து லிஜோமோல், லாஸ்ட்லியா. ஹீரோ வந்து ஹரிகிருஷ்ணன். மெட்ராஸில் ஜானின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல அவர். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புதுசாக கல்யாணம் ஆகிருப்பாங்க. அவங்க அந்யுன்யமாக இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஹீரோயினோட தங்கச்சி ஃப்ரெண்டு வந்துருந்துட்டு சென்னைக்கு இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க குளித்து ரெடியாகி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர் ஹீரோ வந்துருந்துட்டு வேலைக்கு கிளம்பிடுவார். அப்புறம் ஹீரோயின் வந்துருந்துட்டு அவங்க மாமியார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, நானே ட்ராப் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போவார் அவங்க ஒய்ஃபை. கீழே காருக்குள்ளே போயிட்டு, நான் ஃபோன் மறந்துட்டேன், நான் மேலே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போவார். அந்த பொண்ணு நான் தனியாக கோயிலுக்கு போகிறேன், நடந்து போய்டும், லேட் ஆகிடுச்சின்னு. வரும்போது அந்த பொண்ணு தனியாக மேலே இருக்கும், தங்கச்சியோட ஃப்ரெண்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்காக. அந்த பொண்ணை சுடு தண்ணி போட சொல்லுவான். ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்க சொல்லுவான். போய் குனியும் போது பார்த்துட்ருப்பான். சுடு தண்ணி போட சொல்லும் போது அந்த பொண்ணு போட்டுட்ருக்கும்போது பின்னாடி கிட்டக்க போகும்போது அதை டச் பண்ண வரும்போது டக்குன்னு இந்த பாத்திரத்தை தட்டினோட சுடு தண்ணி மேலே போட்டு பின்னாடி இருக்க ஒரு கட்டையில் தலையில் அடித்து கீழே விழுந்துடும். வந்ததுக்கப்புறம் அவனோட ஒய்ஃப் வந்துருந்துட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு மேலே வருவாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. என்ன ஆச்சு? இல்லைக்கா, நான் வேணுமே பண்ணலன்னு சொல்லும் போதே ஃபோன் வந்து ரிங் ஆகும். ஆனான்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணியிருப்பாங்க. அதை அட்டன் பண்ணோன்னே, பேபி நீ எங்கே இருக்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் அவனோட ஃபோன் லாக்கை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னே வெறியாகி இந்த லிஜோமோல் ஜோஸ் அவங்க ஹீரோயின் வந்து கழுத்தை வெட்டிடுவாங்க அந்த ஹீரோவோடது. ஸோ அப்புறம் அவரை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறமா அவங்களோட லவ்வராக தான் லாஸ்ட்லியாக வரும். தே வேர் இன் டு த ரிலேஷன்ஷிப். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பான், நான் என் பொண்டாட்டி தொடவேல ஒன்றா தான் நினச்சிட்ருக்கேன்ற மாதிரி. 2 பேர்ட்டையுமே டபுள் கேம் ஆடிட்டுருப்பாங்க. ஆடிட்டுருக்கும் போதே அந்த பொண்ணு வரும். இவன் எங்கேன்னு சொல்லி கேட்கும். இவங்க இதுக்கு ஆஃபீஸ் போயிருக்காங்க வேலை விஷயமா. ஆனால் அவன் கடைசியாக லாஸ்ட்லியோட தான் கோவா பார்த்து பிளான் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பொண்ணுக்கு டவுட் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். ஸோ போலீஸ் இருந்துட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் லிஜோமோல் மாட்டினாங்களா இல்லையான்றது தான் ஸ்டோரி. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். எவ்வளோ போல்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த படத்துலேயே பிடிச்ச சீன் என்னென்னா, கார் வந்துருந்துட்டு அவன் ஹீரோ வந்துருந்துட்டு வெளியே எடுத்து நிறுத்தி போகிறதுக்கும், இந்த பொண்ணு கான்ஃபிடெண்ட்டாக அந்த கார் எடுத்து ஓட்டுறதுக்கும் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஊர்லேயே அந்த பொண்ணு டிராக்டர் ஓட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது மூவி. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஆஃப்டர்